பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கடந்த 13ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த 9 நபர்களுக்கும் சாகும் வரை சிறை தண்டனையும், நீதிமன்றத்தில் சார்பாக இழப்பீடு 85 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருந்தாங்க. அன்றைய தினமே தீர்ப்பை வரவேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 25 லட்சம் ரூபாய் தலா ஒரு பெண்களுக்கு என அறிவித்திருந்தார். இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் மொத்தம் 8 பேர். எஃப் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண் சாட்சியத்துக்கு வரவில்லை. அதனால அந்த பெண்ணுக்கு நிவாரணம் இன்னும் அளிக்கப்படவில்லை. இந்த சூழல்ல அந்த பாதிக்கப்பட்ட 7 பெண்களுக்கும் வங்கிகளில் கணக்கு தொடங்கப்பட்டு அவங்க வங்கி கணக்குக்கு 25 லட்சம் ரூபாய் வரவழைக்கக்கூடிய பணி முடிவடைஞ்சிருக்கு. தீர்ப்பு வழங்கிய 15 நாட்களுக்குள்ள இந்த பணமானது அவங்க வங்கி கணக்குல வரவழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் அறிவித்த அந்த 85 லட்சம் ரூபாய் பணத்தை அதற்கான சட்டப்பணிகள் நடைபெற்று இருப்பதாகவும், விரைவில் அந்த பணத்தையும் அது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு தொகையை நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அந்த தொகையை அவர்களுடைய வங்கி கணக்குக்கே கொடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த கணக்குக்கே அனுப்பப்படும் என சிபிஐ தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் முன்னிருந்து இந்த வழக்கை இன்னும் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் என்று அவர்களுக்கான அந்த நிவாரணத்தை வாங்கி கொடுக்க பணிகளில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கிறோம். இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு அறிவித்த அந்த 25 லட்சம் ரூபாய் பணம் அவங்க வங்கி கணக்கு வரவழைக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.